ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. இந்த வீடியோ வந்து ஆடி வெள்ளிக்கு முதல் நாள் எடுத்தது. ஸோ தேர்ஸ்டே வந்து என்னோடய க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்படியே ஒரு சில விஷயங்களும் வந்துட்டு அப்படியே இதில் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்னோட ஒரு சின்ன இன்ட்ரோ அண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப மாதங்களாக வந்துட்டு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு. அந்த ஒரு ஹாப்பி நியூஸும் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நான் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு லஞ்சும் சேர்த்தே வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பெட்டு எல்லாத்தையும் வந்து மாற்றிடலாம் அப்படின்ட்டு அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய குல்ட்டு வந்து ஒன்று மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சம்மர் அப்படின்றதுனால. அதனால் ஒன்று மட்டும் மடித்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதோட உரை எல்லாத்தையுமே கலட்டிட்டு அதுக்கப்புறம் பெட்டு உரை அப்புறம் பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையுமே கலட்டி வாஷ் பண்ணுறதுக்கு போட போகிறேன். அண்ட் என்னோடய பெட் கவர் பற்றி 1-2 கமெண்ட்ஸ் வந்திருந்தது, எங்கே வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வந்து பெட் கவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்கே கொண்டு வந்துடுவேன். எனக்கு வந்து இங்கே உள்ள சைஸோட பெட் வந்து கொஞ்சம் டெப்த் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஆர்டர் பண்ணிப்பேன். குயின் சைஸ் இல்லைனா கிங் சைஸ் பெட்டு, அப்புறம் நம்ம சைஸ் டைமென்ஷனும் இருக்குது. ஸோ அது வந்து மெஷர் பண்ணி கூட நம்ம வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. இதில் ஒன்று என்ன அப்படின்னா, பெட் கவரோட சேர்த்து நமக்கு பில்லோ கவர் வரும் இல்லையா, அந்த பில்லோ கவர் வந்து இங்கே உள்ள அந்த பில்லோக்கு வந்து செட்டே ஆகிறது இல்லை. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற பில்லோலாம் கொஞ்சம் வந்து சின்ன சைஸில் இருக்கும். இங்கே வந்து நீளமான சைஸில் நான் பில்லோ வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பில்லோ கவர் வந்துட்டு இங்கே தான் வந்து வாங்கிக்கிறது. 1-2 பத்துச்சுன்னா அதை மட்டும் போட்டு விட்டுக்கிருவேன். இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ண போட்டுடலாம் அப்படின்ட்டு அதான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ கிச்சனையும் அப்படியே கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுலான்னு. என்னோடய கவுண்டர் டாப்பை ரொம்ப நாளாக வந்து க்ளீன் பண்ணல. இதில் என்னென்னா, இங்கே போடுற சிம்னி வந்து ஒர்க் ஆகுதா ஆகலையானே தெரியல. ஆனால் வந்து ரொம்ப பிசுப்பு வந்து அதிகமாகிடுது. நானும் வந்து அப்பப்போ தொடச்சி விட்டுட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி குக் பண்ணும்போதும் வந்து சிம்னி போட்டு விட்டுட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் கவுண்டர் டாப் மேலே இருக்கிற அந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் பிசுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனாலேயே வந்து இப்போ கொஞ்சம் மெனக்கட்டு அந்த வேலைகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். முதல் நாள் நைட்டு வந்து சப்பாத்தி போட்டிருந்தேன்னா, ஸோ அந்த மாவு அப்படியே கொட்டி வைக்காமையே மறந்து வச்சுருந்தேன். சரி அதை அப்படியே கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டிலில் எடுத்து கொட்டி வச்சுட்டு அப்படியே கவுண்டர் டாப் ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி அப்படியே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட போகிறேன். அண்ட் என்னோடய கிச்சன் டூர் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த கிச்சன் வீடியோவில் வந்துட்டு 1-2 கமெண்ட்ஸ் வந்திருந்தது, அதுக்கும் அப்படியே ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, உங்கள் கிச்சனை வந்து அவ்வளோ நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க, உங்கள் கிச்சன் உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு. அது அப்படி கிடையாது. ஒரு சில திங்ஸ் வந்து நமக்கு இந்த வீட்டில் வந்து இப்படி வச்சா நல்லாயிருக்கும், அப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். மற்றபடி வந்து எனக்கு இந்த கிச்சன் பிடிக்காம இல்லை, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த வீட்டில். ஸோ இதை தான் நான் வந்து டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா வீட்லேயுமே நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கோம் அப்படிங்கும்போது எல்லாரோட வீட்லேயுமே வந்துட்டு 1-2 நமக்கு பிடிக்காம தான் இருக்கும். பட் நம்ம வேறு வழி இல்லை, ரெண்ட்டுக்கு இருக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். அந்த மாதிரி தான் என்னோடய கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில இடங்கள் வந்து எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் இருக்கும், அதை எப்படி எனக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட இருக்கும். ஸோ அதை வந்து நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மற்றபடி வந்து பிடிக்காம அப்படிலாம் இல்லை.
அண்ட் இன்னொரு ஒரு 2 பேர் வந்துட்டு உங்களோட கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த கார்னர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது என்னோட கிச்சன் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருந்திருப்பேன். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றும் தெரியலை. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே எந்த ஒரு ஃபர்னிச்சரையும் உள்ளே கொண்டு போய் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியாது. அந்த இடம் வந்து கொஞ்சம் சின்ன இடம், நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகிற இடம். ஸோ அதனாலேயே மெயினாக வந்து அந்த இடங்கள் வந்து நான் யூஸ் பண்ணாமே விட்டு வச்சுருக்கிறேன். ஸோ மற்றபடி என்னோட கிச்சன் வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ஓரளவுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய டேபிளுக்கு வந்தாச்சு. ஸோ ஆஃபீஸ் டேபிளுக்கு வந்தாச்சு. இது வந்து என்னோடய ஒர்க் ஏரியா. ஸோ நான் தான் ஃபுல்லாக வந்து இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே. என் ஹஸ்பண்டோடது வந்துட்டு இன்னொரு ரூமில், பெட்ரூமில் வந்து போட்டு வச்சுருக்கோம். அதையுமே சம்டைம்ஸ் என்னோடய வீடியோவில் ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இதை ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட போகிறேன். அந்த பிரிண்டர் மட்டும் தூக்க முடியாது என்னால். ஸோ அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால் அதை அப்படியே வச்சுட்டு அது மேலே இருக்க தூசி இதை மட்டும் தொடச்சிட்டு அப்படியே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிட போகிறேன். ஸோ இந்த வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கே வந்துட்டு மத்தியானம் ஒரு 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய லஞ்சை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையிலே வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி போல் அப்படியே அதையும் அரைச்சி வச்சிடலான்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய கிரைண்டர் வந்துட்டு எப்படி இருக்குன்ற வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரீமியம் பிராண்டோடது. நான் 4 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது. அதனால் அந்த உள்ளே இருக்க கல் வந்து லேசாக கிராக் விட்டுருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஓகேவாக இருக்குது. அண்ட் இது 1.5 லிட்டரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரைண்டர்னே சொல்லலாம். நல்லா சூப்பராக சீக்கிரமாகவே மாவை அரைச்சி கொடுத்துரும். அண்ட் அப்படியே மாவை அரைச்சி முடிச்சுட்டு கிரைண்டரை கையோடு கழுவிட்டு என்னோடய பூஜை பாத்திரங்களையும் வந்து கழுவி வச்சிடலான்ட்டு முதல் நாளே பண்ணிட்டோன்னா மறுநாள் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கழுவி வைக்கிறது, போட்டு வைக்கிறது, இதெல்லாம் ஒரு சில வேலைகள்லாம் இந்த மாதிரி முதல் நாளே வந்து பண்ணிட்டோன்னா காலையில் நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் வந்து அந்த ஆயில் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே வந்து பூஜை பாத்திரத்தை கழுவி வச்சிட போகிறேன். நான் பூஜை பொருட்கள் கழுவுறதுக்கு வந்துட்டு பித்தம்பரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் லெமன், அப்புறம் சோப்பு லிக்விடு, இது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கழுவி முடிக்கிற மாதிரி இருக்குது. மற்ற எல்லாமே வந்து ரொம்ப டிலே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்து இந்த மாதிரி நிறையெல்லாம் ஃபாலோ பண்ணேன். இந்த மஞ்சள், அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அதெல்லாம் எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை, செட் ஆகலை. பட் இதை வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து 2-3 வாரம் ஆனாலும் அந்த பளபளப்பு வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதனால் நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மெயினாக வந்து பித்தம்பரியில் நிறைய கெமிக்கல் இருக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சாமி பாத்திரம் விளக்குறதுக்குன்னே தனியாக கூட நீங்கள் க்ளவுஸ் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன். சாமி பாத்திரம் விளக்குறதுக்குன்ட்டு அந்த ஸ்க்ரப்பர்லேருந்து எல்லாமே தனித்தனியாக வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா இவ ஆரம்பத்தில் என்னமோ சொல்ல போகிறேன், சீக்ரெட் சொல்ல போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாலே இப்போ ஏதோ கதை பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஸோ நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு குட்டி இன்ட்ரோ தான். என்னோடய பேர் வந்துட்டு ரம்யா. நான் வந்து மதுரையில் தான் வந்து பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கேன். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு ஒரு 1 இயர் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டாரில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் வருஷம் வந்து சென்னையில் வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஒர்க்கு சம்மந்தமாக நாங்கள் வந்து ஜெர்மனிக்கு வந்தோம். இப்போ ஜெர்மனியில் தான் வந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஜெர்மனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆகுது. ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஒரு குட்டி இன்ட்ரோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே பெருசாக என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. முன்னாடி இருந்து நான் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வரும். நீங்கள் வந்துட்டு எந்த ஊர், இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கெலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வரட்டும், அப்புறமா நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். பட் 5000 வர்றதுக்கே இன்னும் 4 ஆகும் போல இருக்குது. மெதுவாக ஏறிட்டுருக்கு. சரி அது பாட்டுக்குள்ளே வந்து ஏறட்டும், நம்ம வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2-3 கமெண்ட்ஸ் அதிகமாக வந்தது என்னென்னா, உங்களோட வாய்ஸ் வந்து கோமதிஸ் கிச்சன் வாய்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அவங்களோட ரிலேட்டிவா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. கோமதிஸ் கிச்சன் சேனல் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். அவங்களோட சமையல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட சமையல் எல்லாமே. பட் வந்து அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. சேனல் மூலமாக தான் நான் அவங்கள பார்த்துருக்கேன். மற்றபடி அவங்க என்னோட ரிலேட்டிவ் கிடையாது. ஸோ மேபி உங்களுக்கு வந்துட்டு என்னோடய வாய்ஸும் அவங்களோட வாய்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதிகமாக எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது என்னென்னா, என்னோடய பாத்திரங்கள் பற்றி தான் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோடய பாத்திரங்களில் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் இப்போ போன வீக்கில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு நான் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணுற பாத்திரங்களில் வந்துட்டு அடுத்து வர்ற வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு சில பாத்திரங்கள் வந்துட்டு ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னோட ரொம்ப ஃபேவரெட்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களும் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை தான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நான் ஷேர் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், அப்படி இல்லைனா என்னோடய கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய வீட்டில் இருக்கிற ஒரு சில ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் பூஜை பாத்திரங்களுக்கு பொட்டு வைக்கிறது தான் முதல் நாள் வரைக்கும் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து மறுநாள் வந்து சாமி கும்பிட்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் யூஸ்வலாக நெய் தான் யூஸ் பண்ணுறது. வீட்டில் காய்ச்சின நெய் தான் வந்து விளக்குக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அதையுமே வந்துட்டு வச்சு அப்படியே விளக்கேற்றிடலாம் அப்படின்னு. அண்ட் இந்த யானை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். ஸோ வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம சேனல் வந்துட்டு மானிட்டைஸ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி. ரொம்ப பொறுமையாக தான் வந்துட்டு வீடியோஸும் நான் போட்டுட்ருந்தேன். பொறுமையாக தான் ஏறிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் உங்களோட சப்போர்ட் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. அண்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபர்ட் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.